இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான மிக கடுமையான தாக்குதலை ட்ரம்ப் நடத்துவார் அப்படின்னு வெளிப்படையாக வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரோலின் லீவட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் அடுத்த சில நாட்களில் மிக மோசமாக வேறு ஒரு இடத்தை நோக்கி நகரப்போகிறது என்பது குறித்து மிக துல்லியமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக நாங்கள் ஈரானோடு மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தையினூடாக ஒரு முடிவு வரும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதற்காக வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரோலின் லீவட் இப்படி ஒரு செய்தியை வெளியிட வேண்டும். இந்த செய்தி வெளியாகி சில மணி நேரத்திற்குள் ஈரானினுடைய இஸ்லாமிய ராணுவ படையினுடைய செய்தி தொடர்பாளர் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈரான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் முகமது பகர் கலிஃபா வெளிப்படையாக சில உளவு பிரிவு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த சில நாட்களில் அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்ற மிக முக்கியமான புலனாய்வு தகவல்கள் கசிந்திருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் அடுத்த சில நாட்களில் எங்கே போய் முடிய போகிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரோலின் லீவிட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரம்ப் இஸ் ரெடி டு ஸ்ட்ரைக் ஹார்டர் than ever before. அதாவது இதுவரைக்கும் ட்ரம்ப் நடத்திய தாக்குதலை விட இன்னும் மோசமான ஹார்டரான தாக்குதலை நடத்த போகிறார், இல்ல நடத்த தயாராகிறார், நடத்த முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையா யார் சொல்றாங்கன்னா வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ தகவலாகவே வருது. ஆனா கடந்த 2-3 நாட்களாக மற்ற பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கு அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுக்கு 5 நாள் கெடு கொடுத்தாங்க, இப்போ இன்னொரு 15 நாள் 20 நாள் அந்த கெடுவை நீட்டிச்சிருக்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக செய்தி எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பிலிருந்து இப்படியும் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி வெளியாயிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஈரான் தரப்பிலிருந்து 2 செய்திகள் வெளியாயிருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈரான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு முகமது பகார் கலிஃப் அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானினுடைய எனிமி அமெரிக்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய உதவியால எங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்கான வேலைகளை ஈடுபடுறாங்க. இது குறித்து புலனாய்வு செய்திகள் எங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய எதிரி படைகள் என்னென்ன நகர்வுகளை செய்கிறார்களோ அதை மிக துல்லியமாக நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை வெளியிடுறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே ஈரான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமெரிக்கா எங்களோடு எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடலை அப்படின்னாங்க. ஆனா அமெரிக்கா தரப்பு நாங்க ஈரான்ட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஈரான் அதை ஏத்துக்கல, அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 நாள் கேப்பு, 10 நாள் கேப்பு, 15 நாள் கேப்பு அப்படிங்கிறது உலக நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய அங்கீகாரத்தை பெறுவது, அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய செனட்டர்ஸுடைய ஒப்புதலை பெறுவது, அமெரிக்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல மனநிலையை பெறுவது, இது மாதிரியான வேலைகள்ல ட்ரம்ப் ஈடுபடுறார், அமெரிக்க ராணுவமும் வெள்ளை மாளிகையும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதான் ஈரானினுடைய தொடர்ச்சியான தகவலாக இருந்தது. அப்போ அமெரிக்கா சொல்ற மாதிரி எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல. பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல ஈரானை தாக்குதல் பண்றதுக்காக சில வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வேலையினுடைய ஒரு செய்தியா தான் எது கசிஞ்சிருக்கு அப்படின்னா, பிரஸ் செக்ரட்டரி கேரன் லெவிட் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி. சோ அப்ப அமெரிக்காவுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, ஈரான் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கிறாங்க. இதை ரொம்ப தீவிரமாக, ரொம்ப கரெக்டா, ரொம்ப துல்லியமாக ஈரான் யூகிச்சு இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய மிக மிக சக்தி வாய்ந்த படையான IRGC, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொன்னாரு. எங்க நாட்டுக்கு உள்ள வர்றதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத அமெரிக்க மக்களுக்கே அவர் சொல்றாரு. தயவு செஞ்சு அமெரிக்க மக்களே, உங்க பிள்ளைகளை இங்க அனுப்பிச்சிடாதீங்க, ஒருத்தர் கூட இங்க தரையிறங்க முடியாது, எல்லாத்தையும் நாங்க கடல்லையே கொன்னு தீத்துருவோம், அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் வெளியிட்டார். ஏன் இவ்வளவு தீவிரமான செய்தி? ஒரு பக்கம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பீஸ்ஃபுல் முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பிரஸ் செக்ரட்டரி வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஈரான் எல்லா தகவல்களையும், அதாவது உளவு தகவல்களையும் சேகரித்து கொண்டு இப்படி ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுல முக்கியமான 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, முதல்ல அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, நேரடியா ஈரானினுடைய மிக முக்கியமான பெட்ரோல் தீவான கார்கு தீவு மேல குண்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 90 இடத்துல அவங்க குண்டு போட்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த கார்கு தீவில் இருக்கக்கூடிய நேவி, ஏர்போர்ஸ், இந்த படைப்பிரிவெல்லாம் சிலதெல்லாம் இருக்கு, இதை கூட நேரடியாக அடிச்சிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில கார்கு தீவை சுத்தி இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை, ராணுவ பலத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா. இத்தோட நிக்கல அமெரிக்கா. இந்த கார்கு தீவா இருக்கட்டும், இல்ல கடல் பரப்பில் இருக்கக்கூடிய மற்ற தீவுகள், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது இன்னைக்கு உலகத்துக்கே மிகப்பெரிய சோக் பாயிண்டா மாறி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். அது என்னன்னு நமக்கே தெரியும்.
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஈரான் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு 55 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வளைவு பகுதி. இந்த பகுதியை தாண்டி தான் ஈராக்கா இருந்தாலும் சரி, சவுதியா இருந்தாலும் சரி, கத்தாரா இருந்தாலும் சரி, பல வளைகுடா நாடுகளுடைய பெட்ரோல், எண்ணெய், ஹீலியம், எல்பிஜி, எல்என்ஜி எல்லாத்தையும் ஏற்றி வரக்கூடிய கப்பல் தாண்டி வரணும். அந்த வளைவை தாண்டி வரணும் அப்படின்னா ஈரானினுடைய ஒப்புதல் இல்லாம வர முடியாது. அது ஈரானினுடைய கடல் பரப்பு. அந்த ஈரான் கடல் பரப்புல ஈரானுடைய நேவி, அதாவது மிக 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 சக்தி வாய்ந்த கப்பல் படை நிக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த யுத்தம் துவங்கின உடனேயே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நாங்க அந்த கப்பலை அடிச்சு நொறுக்கிடுவோம்னு சொல்லி 12 கப்பலை அடிச்சிருக்கிறாங்க ஈரான். அதனால எல்லா நாடுகளும் பயந்துட்டு அவங்களுடைய கப்பலை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக கடக்காமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமா சைனா, இந்திய கப்பல்களுக்கு மட்டும் சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பல் எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானினுடைய கடல் பரப்பு, ஈரானினுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், கார்கு தீவு, இந்த பகுதிகள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை யார் முதலில் துவங்கியது? அமெரிக்கா. இந்த தாக்குதலை ஏன் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் மூடுனாலதான். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஈரானை ஒண்ணு இல்லாம பண்ணாதான் திறக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? ஈரானினுடைய இதயமா இருக்கக்கூடிய கார்கு தீவு மேல குண்டு போடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல குண்டு போட்டாங்க. அதுக்கும் ஈரான் பணியல. ஈரான் என்ன பண்ணாங்க? நீ என்னுடைய பெட்ரோல் தீவு மேல குண்டு போடுறியா? உனக்கு முக்கியமா இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்க நிறுவனங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய கத்தாரினுடைய ரஸ் லஃபான் அந்த பெட்ரோல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் சிட்டி, அந்த சிட்டி மேலேயே குண்டு போட்டாங்க. இதனால அமெரிக்க நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. 5 அமெரிக்க பெட்ரோல் நிறுவனங்களுடைய பங்கு 7% மேல சரிஞ்சுது. இதுல குறிப்பா அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த 3 பெட்ரோல் நிறுவனங்கள், அது செவ்ரானா இருக்கட்டும், கான்கோ பிலிப்பா இருக்கட்டும், எக்ஸான் மொபிலா இருக்கட்டும், இந்த எல்லா நிறுவனங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்க? பின்வாங்கிட்டாங்க. ஐயோ, தெரியாதனமா ஈரானினுடைய கார்கு தீவு மேல குண்டு போட்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கார்கு தீவு மேல குண்டு போட வேண்டாம், நாம ராணுவத்தை அனுப்பி அப்படியே கார்கு தீவுல போய் குதிச்சு கார்கு தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை தான் கடந்த 4 நாட்களாக தீவிரமாக அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போ கார்கு தீவை கைப்பற்றுறதுதான் உங்களுடைய உள்நோக்கம். ஆக்சிஸ் மாதிரியான பத்திரிகை எல்லா செய்தியும் வெளியிட்டுட்டாங்க. நீங்க உள்ள உட்கார்ந்துகிட்டு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது குறித்தான புலனாய்வு தகவல்களையும் ஈரான் கிடைச்சிருச்சு. ஈரான் அது குறித்து வெளியும் செய்தி விட்டுட்டாங்க. ஈரானினுடைய ஸ்பீக்கரே வெளிப்படையா சொல்றாரு, நீங்க எங்க நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய உதவியை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு சொந்தமான நிலப்பகுதி, அதாவது ஒன்று கார்கு தீவா இருக்கணும், இல்லை இன்னும் சில இடங்கள் இருக்கு, ஏதோ ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க பிளான் போடுறீங்க அப்படின்னு தெளிவா அவரே பேசிட்டாரு. அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட தரையிறங்க முடியாது. இப்ப நீங்க ஒரு தீவுக்குள்ள போய் ராணுவத்தை இறக்கணும் அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணணும்? ஹெலிகாப்டர்ல போய் அங்கிருந்து பேராஷூட் கட்டி குதிச்சு உள்ள அந்த தீவுகளுக்குள்ள இறங்குவாங்க, இல்ல அவங்களுடைய லேண்ட் ஆபரேஷன்ஸ்குள்ள இறங்குவாங்க. இப்படி இறங்கினா ஒருத்தர் கூட தரையிறங்க முடியாது, எல்லாத்தையும் சுட்டு கடல்ல வீசிடுவோம் அப்படின்னு வெளிப்படையாக ஈரானுடைய ராணுவம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன செய்தி தெரிய வருது அப்படின்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் சண்டையை மூர்க்கப்படுத்துவதற்கான அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி சொன்ன ஸ்டேட்மெண்டோட சேர்த்து பொருத்தி பார்த்துக்கணும். இதுல குறிப்பா அமெரிக்காவினுடைய இலக்கு 1 கார்கு தீவு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கு சொந்தமான லார்க் அப்படின்னு ஒரு தீவு. இந்த தீவு ரொம்ப 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 முக்கியமானது ஈரானுக்கு. நம்ம கார்கு தீவு பத்தி தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தீவு தான் வந்து ஈரானினுடைய இதயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈரான் நாட்டில் அவங்களுடைய லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல், கேஸ் உற்பத்தி எல்லாமே கப்பல்ல ஏறி போறதுக்கு, வெளி நாடுகளுக்கு கொண்டு விற்கிறதுக்கு இந்த கார்கு தீவு வழியா தான் போகுது. அதாவது அவங்களுடைய 90% பெட்ரோல் உற்பத்தி கப்பலில் ஏறி ஹார்பருக்கு வந்து கப்பல்ல ஏற்றி வெளிநாடுகளுக்கு விற்கிற ரூட்டே இந்த கார்கு தீவில் இருந்து தான். ஸோ அந்த தீவு இல்லைன்னா ஈரான் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க? அந்த கார்கு தீவு மேலதான் குண்டு போட்டாங்க. இப்ப அந்த கார்கு தீவை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. 2வது அதே போல முக்கியமான தீவு இந்த லார்க் தீவு. இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ராணுவத்துக்கு முக்கியமானது. அது வந்து பெட்ரோலுக்கு முக்கியமானது. இது ராணுவத்துக்கு ஏன் முக்கியமானது அப்படின்னா, அந்த ஈரானினுடைய கடல் பரப்புல யார் யார் கப்பல் வருது, என்னென்ன நேவிஸ் வருது, ராணுவம் வருது, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய ரேடார் அங்கதான் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அனுமதி இல்லாம ஏதாவது ஒரு கப்பல் வந்துச்சு அப்படின்னா அதை அட்டாக் பண்றதுக்கான படைகளும் இந்த லார்க் தீவுல தான் இருக்கு. இங்க இருந்த படைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கப்பலை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஈரானினுடைய கடல் பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கடல் பரப்பு. அதில் ஈரானினுடைய நேவியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு தீவு அபு முசா அப்படிங்கக்கூடிய ஒரு தீவு, அது எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கு. இந்த தீவு எங்களுதுன்னு எமிரேட்ஸ் அவங்களுக்கான உரிமையை கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்த தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு. இது இல்லாம 4வதா இன்னொரு ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடுனதுனால
ஆசிய நாடுகள் இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஆனா சீனா மாதிரியான நாடுகள் இதுல பாதிக்கவே அடையல. ஏன்னா சைனா கப்பல் ரொம்ப கேஷுவலா வந்து பெட்ரோல், டீசல், எல்என்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கேஷுவலா போறாங்க. ஸோ அப்போ இவங்க போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸினுடைய ஈஸ்ட் பகுதியை முழுக்க நம்ம ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை யார் வைத்திருக்கிறார்கள்? அமெரிக்கா. இதுதான் உள்ள உட்கார்ந்து பென்டகன்ல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த தீவுல ஏதோ ஒன்ன கைப்பற்றணும், கடற்பரப்பை கைப்பற்றணும் அப்படின்னா முதல்ல ஈரானினுடைய நேவி அவங்களுடைய கடல் படையை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கடல் படையினுடைய கமாண்டர் திரு அலி ரிசாவை நேத்தைக்கு கொலை பண்ணிட்டாங்க. இது எல்லா பத்திரிகையிலும் செய்தியா வந்துச்சு. இந்த கொலை நடந்ததே எதுக்கு அப்படின்னா இந்த தீவுகளை கைப்பற்றதுக்காக தான். அப்புறம் எதுக்கு நீங்க பேச்சுவார்த்தைன்னு எல்லா பத்திரிகையில பேட்டி கொடுக்குறீங்க? நாங்க 15 நாள் டைம் தரோம், 10 நாள் டைம் தரோம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம், பயங்கரமா நாங்க ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாக எதுக்காக ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் தங்களுடைய முகத்தை ஏன் இப்படி காமிக்கிறார்கள்? இப்படி ஒரு பக்கம் காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஈரானுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்த தரையிறங்கிறதுக்காக வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த போர்ப்படையான 82 ஏர்பான் பிரிவை சார்ந்த அந்த போர் வீரர்களை கொண்டு வந்து இறக்கிறதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக 82 ஏர்பான் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு படைப்பிரிவு. அது ஈராக்கா இருக்கலாம், ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், இல்ல கல்ஃப் வார்ல இருந்து மிகப்பெரிய ரோல் இந்த படைப்பிரிவு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக 2018 பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இன்டென்சிவ் டீமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்குள்ள ஒரு முக்கியமான இடத்த ரெக்கவர் பண்றது இல்ல ஆக்குபை பண்றது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து இந்த டீமை வச்சிருக்காங்க. இந்த டீம் ட்ரைனிங்ல இருந்து வர சொல்லி டைரக்ட் ஆபரேஷன்ஸ் போறதுக்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜப்பான் பகுதியில் அமெரிக்காவினுடைய USS திருப்போலி அப்படிங்கக்கூடிய போர்க்கப்பல் வீரர்கள் 2000 பேருக்கு மேல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் ஈரானை நோக்கி கடந்த வாரமே வர சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கப்பல் எங்க நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் செய்தியா வெளியே தெரியல. பட் ஆனா ஒரு பக்கம் நேவியும் வருது, இன்னொரு பக்கம் இந்த இன்டென்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த இன்டென்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு நிலப்பகுதியில குதிச்சு அந்த இடத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்பதான் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா இது மாதிரியான போர்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா அவங்க மேல இருந்து குதிக்கிறக்குள்ளேயே நாங்க அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் கொன்றுவோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு இரு நாட்களுக்குள் அமெரிக்கா நேரடியாக தங்களுடைய படையை ஈரானினுடைய நிலப்பகுதியில் தரையிறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி இவர்கள் தரையிறக்கினால் அது மிக மோசமான பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்று தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய ரிட்டையர்டான மெரைன் கர்னல்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கட்டும், இல்ல மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை பண்றாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற நாடுகளைப் போல் ஈரான் அல்ல. அங்கு தரையிறங்கினால் மிக மோசமான பாதிப்பை சந்திக்கும் அமெரிக்கா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எச்சரிக்கை பண்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பது.